அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திரத்தில் பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். இப்போ மேசம். இந்த மேசம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி, தல ராசி, தலைமை ராசி. ஆக இந்த மேச ராசிக்கு 6/3/2026 அன்று மேசத்திற்கு 10-11 அதிபதியாகி 6/3/2026 அன்று 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இப்போ இந்த சனி பெயர்ச்சி மேசத்திற்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி, விரைய சனி ஆரம்பம். பயந்துராதீங்க. நல்ல யோகத்தை செய்யும், பிரமாதமான யோகத்தை செய்யும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ 7.5 சனி ஆரம்பமாக போதே, நமக்கு என்ன செய்ய போதே, கவலைப்படாதீங்க. இது நல்ல கவனிக்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். மேச ராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. மேசராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஆக பாதகாதிபதி என்பது கெட்டவன். ஆக பாதகாதி என்று சொல்லக்கூடிய கெட்டவன் 12ஆம் இடத்தில் மறைந்தால் கெட்டவன் மறைகிறான், ஒளிந்தான். அப்போ ஒருத்தன் அருவத்துக்கிட்டு வர்றான், உங்களை வெட்டுறதுக்கு வர்றான், அடிக்கிறதுக்கு வர்றான். அவன் தடுமாறி கீழே விழுந்து அவன் மண்டையில் அடிபட்டு போகுது. ஆக அவன் அடிபட்டு போகுது, அவன் ஆஸ்திரி போயிடுறான், நீங்கள் பழச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி கெட்டவன், பாதகாதிபதி கெட்டவன் மறைந்தான். 11ஆம் இடத்துக்கு அதிபதி, மேசத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி கெட்டவன் மறைந்தான். நல்லது நடக்கும், யோகத்தை செய்யும். ஆக மறைந்தவன் நிறைந்த யோகங்களை தருவான். பாதகாதிபதி மறைந்தால் நிறைந்த யோகத்தை தருவான். ஆக நல்ல உத்தியோகம், அதாவது நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல பதவி, நல்ல யோகம் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தொழில் தடைகள் நீங்கும், உத்தியோக தடைகள் நீங்கும், பதவி உயர்வு தடைகள் நீங்கும். பண வருமானம் தடைகளால் பண வருமானம் இருந்ததா, அந்த தடைகள், பண வருமானத்திற்குரிய தடைகள். ஒரு பணத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, நல்ல பணம் வர நேரத்தில் கெடுத்துட்டான். அப்போ அவன் ஒளிந்தான். அப்போ அவன் காணாமல் போயிடுவான், உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். பதவி உயர்வு, ஒரு பதவி உயர்வு எனக்கு வர வேண்டியது இந்த பயலால் எனக்கு ரொம்ப தடைப்பட்டு போச்சு, நாசமாக போகிறவன் எனக்கு வர்ற பதவியை கெடுத்துட்டான், அவனும் ஒளிஞ்சான், உங்களுக்கு பதவி கிடைச்சணும். இப்படி தொழில் தடை, வருமான தடை,
பதவி உயர்வு தடைகள், பண வரவு தடைகள் அத்தனையும் சிறப்பு வருகின்ற ஒரு சிறந்த யோகமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. அதே நேரம் எங்கே மைனஸ், இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கே மைனஸு? குடும்பம் பிரச்சனை ஏற்படும், திருமண வாழ்க்கை பிரச்சனை ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு 12ஆம் இடத்துலேருந்து. அப்போ அங்கே பிரச்சனை தரும். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, கடன், நோய், வழக்கு, அவமானம், இதில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து 9ஆம் இடம். ஆக 9ஆம் இடத்தை பார்க்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இதுதாங்க பிரச்சனை. மற்றபடி உங்கள் தொழிலில், வருமானத்தில், முன்னேற்றத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை, கணவனின் வாழ்க்கை, பிள்ளையோட உயர்வு, இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், இங்கே போய் தொழில் பார்க்கணுன்றீங்களா, வேலை பார்க்கணுன்றீங்களா, சூப்பர், பிரமாதம். ஆக இந்த சனி பயிற்சி மேச ராசிக்கு அற்புதமான சிறந்த யோகத்தை உறுதியாக செய்யும். நன்றி, வணக்கம்.